சுந்தரேசன் வீடு கலகலப்பாக இருந்தது. அவரது ஒரே பெண்ணான ஹரிணிக்கு அன்று பெண் பார்க்க வைபவம். அப்பா, ஒவ்வொருத்தரா வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் பொருட்காட்சி இல்லை. ஒரு பையனை பாருங்க, குடும்பத்தை விசாரிங்க, என் ஃபோட்டோவை காட்டுங்க, எல்லாம் பிடிச்சிருந்தா பெண் பார்க்க வரட்டும் என்று ஹரிணி கராரா சொல்லியிருந்தாள். அதன்படியே அவரது மருமகளின் தூரத்து உறவினரான ரமேஷ் பற்றி சுந்தரேசனுக்கு தெரிந்தது. கொஞ்சம் தெரிந்த இடம் என்பதால் மருமகள் மூலமாகவே விசாரித்து மற்ற விவரங்களை சேகரித்து கடைசியில் ரமேஷை நேரில் பார்த்தார். பையன் கலையாக இருந்தான். அப்பா இல்லை, அம்மா மட்டும். சொந்த வீடு, கை நிறைய சம்பளம், அதுவும் ஒரு பெரிய நிறுவனத்தில். ஹரிணியின் போட்டோவை பார்த்ததும் அவர்களுக்கு பிடித்து விட்டது. அதன்படி பெண் பார்க்க வரும் மாப்பிள்ளை வீட்டாருக்காக வெளியில் காத்து கொண்டிருந்தார் சுந்தரேசன். நல்ல நேரத்தில் ரமேஷ் தன் தாயுடன் காரில் வந்தார். வாங்க வாங்கம்மா என வாய் நிறையா வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார் சுந்தரேசன். ஹரிணி ஜன்னல் வழியாக ரமேஷை பார்த்தாள். கொஞ்சம் நடிகர் சூர்யா போல இருந்தான். முதல் பார்வையிலே அவளுக்கு அவனை பிடித்து விட்டது. மங்களம், முதல்ல தண்ணி, அப்புறம் ஜூஸ் கொண்டா என்று தன் மனைவிக்கு அன்பு கட்டளையிட்டார் சுந்தரேசன். சோஃபாவில் அமர்ந்திருந்த ரமேஷிடம் ஜானகி, அவன் அம்மா, வீடு சூப்பராக இருக்கு ரமேஷ், ஒரே பொண்ணு வேற, பொண்ணு நல்லா தான் இருக்கா, நல்ல முடிவா சொல்லு என்றாள். சரிமான் தலையாட்டினார் ரமேஷ். தண்ணீரையும் பின் ஜூஸையும் இருவரும் பருகினர். யார் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்ற தயக்கத்தில் சில நொடிகள் அமைதியாக கழிய பேச்சை ஆரம்பித்தான் ரமேஷ். அங்கிள், இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க என்று கேட்டான். சுந்தரம் கொஞ்சம் யோசித்து, 3 வருஷமாச்சு. பழைய வீடு தாம்பரம் பக்கத்தில் இருந்தது. ஆனால் அப்பா சொன்னேனே, என் ஒரே பையன், அந்த சம்பவத்திற்கு பின் அந்த ஊரே ராசி இல்லைன்னு இங்கே வந்துட்டேன். அவரது ஒரே மகன் சாலை விபத்தில் பலியானதை நேரில் வந்தபோது தெரிவித்திருந்தார். ஆமாம் அங்கிள், இங்கே இந்த வீடு ஓகேவா என்று கேட்டான். ஆமாம் மாப்பிள்ள, இங்கே வந்துதா ஹரிணிக்கு வேலை கிடைச்சது. இப்போ உங்கள் சம்மதம் கிடைக்க போது, இதுவே பெரிய ராசி தானே, குசியாக பேசினார் சுந்தரேசன். சரி, கிரிஜாவும் அவங்க குட்டி பையனும் எங்க? சுந்தரேசனின் மருமகளை பற்றி ஜானகி கேட்க சுந்தரேசன் சற்று மௌனத்திற்கு பின் சொன்னார். மன்னிக்கணும், இப்போ அவங்க எங்க கூட இல்லை. ஆச்சரியமான ரமேஷ், அப்படியா? நான் மொபைலில் பேசினப்ப இதை சொல்லவே இல்லையே. அவளும் என் பொண்ணு மாதிரி தான். ஆனாலும் தன் கணவன் இல்லாத வீட்டில் எப்படி எங்கள் கூட இருக்க முடியும்னு தன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நாங்கள் ரொம்ப கட்டாயப்படுத்தலை. என்ன இருந்தாலும் அவள் தன்னோட அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்க முடியாதே. ஆனால் நாங்கள் அவங்க கூட தொடர்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ பாருங்க, உங்களை பற்றி அவன் மூலமாக தான் தெரிஞ்சது சொல்லிட்டு தன் மனைவி மங்களத்தை ஓரக்கண்ணால் பார்த்தார். காரணம், மங்களம் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நம்ம கிரிஜாவையும் கூப்பிடுங்க, வரவங்க கேட்டாலும் கேட்பாங்க என்று. சுந்தரேசன் தான், இங்கே பாரு, நல்ல விசேஷம் நடக்கும்போது அவள் எதுக்கு சரியா வாழை கொடுத்து வைக்காதவ, அப்புறம் சொல்லிக்கலாம் என்று மனைவியை அடக்கி வைத்திருந்தார். இப்போது ஜானகி அம்மாளை சமாளிக்க சற்று சங்கடப்பட்டார். சரி அங்கிள், அவங்க தன்னோட அம்மாவோடையே இருக்கட்டும். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு அவங்கள கூப்பிட்டுருக்கலாமே, வெளிப்படையாகவே கேட்டான் ரமேஷ். மன்னிக்கணும், எனக்கு ராசி, சகுனம், திருஷ்டி, இப்படி சில சென்டிமெண்ட் விஷயங்களை நம்பிக்கை உண்டு. நான் தான் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது எதுக்கு வேற தப்பாக நினச்சிக்காதீங்க என்று பவ்யமாக சொன்னார் சுந்தரேசன். அப்போ இவங்க தன் அம்மாவை காட்டி கேட்டான் ரமேஷ். ஐயோ, இவங்க அம்மா தெய்வம் மாதிரி. சற்று பதறினார் சுந்தரேசன். ஓகே அங்கிள், அது உங்கள் இஷ்டம். கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல கேட்ட ரமேஷிடம். அட, அதுக்கு விட்டுருவோமா, சிரித்தபடி சொன்னார் சுந்தரேசன். பின் ரமேஷுக்கும் ஜானகி காஃபி கொண்டு வர ஹரிணி அழைக்கப்பட்டார். கொஞ்சம் நாணத்தோடு ஒரு தட்டில் 2 டம்ளரில் காஃபியை ஏந்தியபடி ஹாலுக்குள் பிரவேசித்தார் ஹரிணி. ஜானை நேராக பார்க்க ரமேஷ் சுற்றுமுற்றும் பார்ப்பது போல் ஹரிணியை பட்டும் படாமல் பார்த்தான். அவனது பார்வையில் ஹரிணி அன்று பூத்த ரோஜாவை போல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாள். ஒரு சேரில் தரையை பார்த்தவர் அமர்ந்தாள் ஹரிணி. இதை ரசித்தான் ரமேஷ். பின் டிஃபன் வர இருவரும் சாப்பிட்டனர். நடப்பதெல்லாம் சுந்தரேசனுக்கு திருப்தியாக இருந்தது. மங்களம் மனசு நிறைந்திருந்தது. அப்போ எங்களுக்கு பிள்ளைய பிடிச்சிருக்கு, நீங்கள் முடிவை சொல்லிட்டீங்கன்னா மேற்கொண்டு பேசிடலாம் ஆவலாக சொன்னார் சுந்தரேசன். அங்கிள், எனக்கு ஒரு நாள் டயம் கொடுங்க ப்ளீஸ், நாளைக்கு சொல்லிடுறோம் என்று கூறினான் ரமேஷ். மாப்பிள்ள, நீங்கள் நல்லா யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுங்கள். ஆனால் நான் என் மனசில் உள்ளதை சொல்லிடுறேன். என் பொண்ணும் நீங்களும் யாரும் எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க இல்லை. 2 பேருமே உருவத்தில் படிப்பில் சமமான அந்தஸ்து உள்ள குடும்பம்தான். இது மாதிரி அமைகிறது அபூர்வம்.
இதை நடந்தால் பல பேர் கண்ணுப்பட்டு தான் தீரும். அந்த அளவுக்கு பொருத்தமான ஜோடி நீங்கள். நல்ல விஷயங்கள் சீக்கிரம் நடக்கட்டும். தன் மனதில் பட்டதை அப்பட்டமாக சொன்னார் சுந்தரேசன். தாயும் மகனும் சிரித்தபடி எழுந்து விடை பெற்றனர். அவர்கள் சென்ற பின் ஹரிணி பேசினாள். அப்பா, என்ன இருந்தாலும் நானும் அவரும் சமம் நீங்கள் சொல்லியிருக்க கூடாதுப்பா. ஏமா, மனசில் பட்டது தானே சொன்னேன். நீ அவருக்கு எந்த விதத்திலையும் குறைச்சல் இல்லைம்மா. அப்பா, உங்கள் மகங்கிறதுக்காக அப்படி நீங்கள் தோணியிருக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தால் பெண்கள் ஈக்குவலாக நினைக்க தோணாதுப்பா. ஹரிணி சொல்ல மங்களும் அதை ஆமோதித்தாள். ஆமாங்க, நாம் பெண்ணை பெற்றவங்க கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். அட என்ன நீங்கள், நான் ஏதோ தப்பாக பேசிட்டது போல் குற்றம் சொல்கிறீங்க. ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்த்தா 2 பேர்கிட்டையும் எந்த மைனஸும் இல்லை. அதுதான் பொருத்தன்னு சொன்னேன். தன் நியாயத்தை மீண்டும் உறுதி செய்தார் சுந்தரேசன். ரமேஷ் வீட்டில் ஜானகி கேட்டாள். ஏண்டா அங்கேயே சரின்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் ஒரு நாள் டைம் கேட்ட? தன் அம்மாவை கூர்ந்து பார்த்த ரமேஷ், அம்மா, பொதுவாக பார்க்குறப்ப இது நல்ல சம்மதம்னு தோணுது. ஆனால் அந்த சுந்தரேசன் சொன்னதை கவனிச்சியாமா என்ன என்பது போல் பார்த்தாள் ஜானகி. தன் பொண்ணுக்கு நல்ல வரன்னு சொன்ன தன்னோட மருமகளையே விதவையின்னு ஒதுக்கி வைக்கிறாரேம்மா. அப்புறம் அவரோட பொண்ணு யாருக்கும் குறைஞ்சவ கிடையாதுன்னு சொன்னாருமா. தவிர ரொம்ப சென்டிமெண்ட் பார்க்குறவரா இருக்காருமா. சரி, அதில் என்னடா தப்பு? எனக்கு நீ வசதி, அது மாதிரி அவருக்கு ஹரிணி வசதி. அப்புறம் இந்த சென்டிமெண்ட், ஜோசியம், கடவுள் நம்பிக்கை, நேர காலம், ஆன்மீகம் இதெல்லாம் ஒருவரோட தனிப்பட்ட நம்பிக்கை. தங்களுக்குன்னு ஒரு அளவு கூட தங்களோட திருப்திக்கு ஏற்றபடி வச்சு பார்க்குறாங்க. இதை ஒரு குற்றம் சொல்ல முடியுமா? தன் அம்மாவை ஆழமாக பார்த்தான் ரமேஷ். அம்மா, நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். இப்படி சில விஷயங்கள் நீ சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுகளை வச்சு பார்க்குறாங்க, வாழ்கிறாங்க. சரி, ஆனால் அதில் மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாதுமா. இப்போ எனக்கு இந்த உருவ வழிபாடில் அவ்வளோவா நம்பிக்கை கிடையாது. பெத்த அம்மா கிட்ட 2 வார்த்தை பேசாத எவனும் எந்த கோவிலில் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் எந்த புண்ணியம் கிடைக்காதுன்னு நம்புகிறவனா? அதுக்காக மற்றவங்களும் இது மாதிரி நடக்கணும்னு நான் சொல்ல முடியுமா? இல்லை அது மாதிரி இல்லாதவங்க கிட்ட பேசாமல் இருக்க முடியுமா? ஆனால் அவர் தன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்த தன் மருமகளையே விதவைங்கிற காரணத்துக்காக ஒதுக்கிட்டாருமா. அதை பற்றின விஷயத்தில் நமக்கு என்ன இருக்க முடியாதுமா? நாளைக்கு நமக்கே, அதாவது உனக்கே கூட இந்த அவமதிப்பு வரலாம் இல்லையா? நம்மளை வாழ்த்துற மனசு தான் முக்கியம். தவிர அவர் பொண்ணை பற்றி அவருக்கு ரொம்ப உயர்வான எண்ணம் இருக்குது, அதில் தப்பு இல்லை. ஆனால் இந்த சென்டிமெண்ட் பார்க்குறவர் கணவன் மனைவிங்கிற உறவில் 2 பேரும் சமம்னு எப்படி நினைக்கிறாரு? கான்ட்ராஸ்டாக இருக்குமா? ஸோ என்னோட தேவை அவருக்கு ரொம்ப முக்கியமோ இல்லை, கட்டாயமோ இல்லைம்மா. ரமேஷின் கருத்துக்களா துணுக்குற்றாள் ஜானகி. டே, என்னடா என்னென்னவோ பேசுகிற? பொண்ணு தானே முக்கியம் என்றாள். பொண்ணு தான் முக்கியம்னா எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை சொன்னா நீ சரின்னு சொல்லுவியாம்மா? மற்றபடி குடும்பம், அந்தஸ்து இதெல்லாம் பார்க்க மாட்டியா? ஜானகி விழித்தாள். அட, அது இல்லைடா, பொண்ணு தான் முக்கியம், மற்றதே சரி செஞ்சுக்கலாம், சொல்ல வரேன்டா என்று சமாளித்தாள் அம்மா. இந்த சம்மந்தத்தை யோசித்ததான் ஏற்றுக்கணும் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்றார் ரமேஷ். குழப்பமானால் ஜானகி. என்ன இது? காலங்காதலில் ஒரு கால் கட்டு போட்டு கடமையை முடிக்கலாம் என்றா வேறு மாதிரி சிந்திக்கிறானே இவன் என கவலையோடு நினைத்தபடி தன் மற்ற வேலையை கவனிக்க தொடங்கினான் ஜானகி. மறுநாள் காலை ரமேஷ் சமையல் அறையில் இருந்த ஜானகியிடம் வந்தான். அம்மா, என் சந்தோஷம் தானே உன் சந்தோஷம்? ஆமாடா, அதில் என்ன சந்தேகம்? சந்தேகம் இல்லைம்மா, மறுபடியும் கன்ஃபார்ம் செய்துக்கிட்டேம்மா. இப்போ நான் சொல்கிறது கேட்டு நீ ஆச்சரியமோ பயமோ குழப்பமோ கூடாது என்ன என்று கேட்டு தொடர்ந்து தன் மனதை திறந்தான் ரமேஷ். அவன் சொல்ல சொல்ல ஜானகி முகத்தில் நவரசங்களும் ஊர்வலமாக வர துவங்கின. அதே நேரம் வீட்டில் உற்சாகமாக இருந்த சுந்தரேசன் ரமேஷ் வரப்போவதாக மொபைல் ஃபோன் மூலம் சொல்லியிருந்தான். மங்களா, மாப்பிள்ளை வந்ததும் முதல்ல ஸ்வீட் தரணும். நேத்திக்கு அந்த திருப்பதி பிரசாதத்தை கொடுக்க மறந்துட்டேன். ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த லட்டை எடுத்து போய் பரபரத்து கொண்டிருந்தார். கூடவே தன் வாட்சை பார்த்து கொண்டிருந்தார். நல்ல நேரம் முடிய 20 நிமிடங்கள் இருந்தன. அதற்குள் ரமேஷ் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஹரிணி ஆஃபீஸிற்கு சென்றிருந்தாள். அடுத்த சில நிமிடங்களில் ரமேஷ் வந்தான். உள்ளே நுழைந்தவன் வணக்கம் சொல்ல பதிலுக்கு உற்சாகத்துடன் வரவேற்றார் சுந்தரேசன். சில நொடிகள் கழிந்த பின், மாப்பிள்ள எல்லாம் நல்ல விஷயம்தான ஆர்வமுடன் கேட்டார் சுந்தரேசன். ரொம்ப நல்ல விஷயமாமா. உங்கள் குடும்பத்தில் நாங்கள் சம்மதம் வச்சுக்க முழு சம்மதம். ஆனால் சற்று நிறுத்தினார் ரமேஷ். மாமா என்று அழைத்துவிட்டு என்ன ஆனால் என்று பீடிகை போடுகிறான் என்பது போல் கேள்விக்குறியோடு அவனை பார்த்தார். உங்களுக்கு சென்டிமெண்ட் விஷயத்தில் ரொம்ப நம்பிக்கைன்னு சொன்னீங்க மாமா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது எது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படிதான் நடக்கும். அதுதான் விதி இல்லையா மாமா? ரமேஷ் சுந்தரேசன் புரிந்தது என்பது போல தலையாட்டினார். நான் உங்க கூட சம்மதம் வச்சுக்கிறதுல ஒரு சின்ன மாற்றம் மாமா. ஆமாம், நான் உங்களுக்கு மாப்பிள்ளையா வரேன், ஆனால் ஹரிணிக்கு அல்ல.
சற்று நிறுத்தினான் ரமேஷ். சுந்தரேசனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஹரிணிக்கு இல்லையா? அப்படியென்றால் எதற்கு மாமா என்று அழைக்கிறான்? இந்த கல்யாணம் நடக்காதா? பின்ன எப்படி மாப்பிள்ளை உறவு? புரியவில்லையா மாமா? நான் உங்கள் குடும்பத்தில் உறவு வச்சுக்க போகிறது உங்கள் மகளாக பாவிக்கிற உங்கள் மருமக கூட தான். அப்போ நான் உங்கள் மாப்பிள்ளை மாதிரி தானே? கிரிஜாவும் எனக்கு தூரத்து உறவு முறையில் அத்தை மக மாதிரி தான். நான் அவங்கள மனைவியை ஏற்றுக்க காரணம் எல்லா தகுதியும் அந்தஸ்தும் உள்ள உங்கள் மகளுக்கு என்னை விட்டால் நிறைய மாப்பிள்ளைங்க கிடப்பாங்க. ஆனால் ஒரு ஆண் துணை தேவைங்கிற ஸ்தானத்தில் கிரிஜா இருக்கிறாங்க. என்னால் அந்த இடத்தை பூர்த்தி செய்ய முடியும். இனிமே அவங்களும் சுமங்கலியாக வரலாம். நானும் உங்கள் மூத்த மாப்பிள்ளையாக இருந்து ஹரிணிக்கு நல்ல ஒரு பையனாக பார்க்குறேன். இது எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டேன், கிரிஜா கிட்டேயும் சம்மதம் வாங்கிட்டேன். மற்றபடி இதில் உங்கள் கருத்து சொல்லலாமாமா? சொல்லிவிட்டு அமைதியாக அவரையே பார்த்தான் ரமேஷ். அவனின் நிதானமான பேச்சு, சொன்ன காரணங்கள் எதையும் சுந்தரேசனால் மறுக்க முடியவில்லை. அவர் நம்பும் சென்டிமெண்ட்டையும் அவரால் நிராகரிக்க முடியவில்லை. தான் ஒதுக்கிய கிரிஜாவிற்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்கப் போவதை தவிர்க்கவும் விரும்பவில்லை. இன்னாருக்கு இன்னார் என்று இருக்கும்போது கிரிஜாக்குரியவன் எப்படி ஹரிணிக்கு கணவனா முடியும்? அதை உணர்ந்து மனதில் இருந்த சிறு சலனத்தை மறைத்து கை நீட்டி வெல்டன் ரமேஷ் என்றார். பதிலுக்கு ரமேஷும் கை குலுக்கினான். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.